நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் வியூ அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ், இதை கிளிக் பண்ணால் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம போக வேண்டியது இந்த ப்ராடக்ட்ஸ். இதில் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானது மட்டும் நான் டைரெக்டாக போடுறேன். அடிப்படையாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது, ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. அதாவது அமௌண்ட்டு பே பண்ணி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட்டு பே பண்ணி வச்சிருக்கிற ஒரு அக்கௌண்ட்டு. பொதுவாக வந்துட்டு அவங்க ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணணும். இன்றைக்கி சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் போதும். கூடுதலாக சப்போர்ட்டுக்கு வேணால் 2 இண்டிகேட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம வந்து இதை சுருக்கிட்டோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் கண்ணாடி மோகன் ராஜாங்கிற பேரில் உள்ளது. இதிலே இன்னும் 2 இருக்குது. அதாவது கண்ணாடி மோகன்ராஜா 2 அப்படிங்கிற பேரில் ஒன்று, 6ங்கிறது ஒன்று. அதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஒரே இண்டிகேட்டரை நீங்கள் பல தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியத்தில் உள்ளவங்களுக்கு அதனுடைய டார்க்னஸ், ஐ மீன் கலர் அதிகமாகும். வேற ஒன்றும் இல்லை. இதில் உள்ள லைன்ஸ்லாம் வரைகிறதுக்கு அதுக்கான டூல்ஸ் இங்கே இருக்குது. இப்படி வரும்போது இந்த இடத்துல அதுக்கான டூல்ஸ் கிடைக்கும். இதில் கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், இன்ஃபோ லைன், அதாவது இன்ஃபர்மேஷன் லைன் வச்சுக்கோங்களேன். இந்த 3மே இங்கே வந்துடும். நம்ம என்னெல்லாம் சூஸ் பண்ணுறோமோ ஃபேவரட்டில் கொடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் இங்கே இருக்கும். இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் சார்ட் கொண்டு வரணும்னா இந்த சிம்பிள் லே அவுட் செட்டப்பில் போயிட்டு ஒரே இதில் நீங்கள் எத்தனை சார்ட் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். நான் மல்டி டைம் ஃப்ரேம் கொண்டு வரும்போது இப்படி தான் கொண்டு வந்தது. ஒன் மினிட், 3 minutes, 5 minutes, 10 minutes, 15 minutes, 30 minutes, 1 hour, 2 hour. அடுத்து இப்போ இதில் ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது.
மற்ற இதில் எதுவும் இண்டிகேட்டர் இல்லை. கொண்டு வரணும்னா மவுஸோடைய ரைட் கிளிக் பண்ணி அப்ளை தீஸ் இண்டிகேட்டர் என்டர் லேஅவுட் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இண்டிகேட்டர் மற்ற டைம் ஃப்ரேம்லலாம் வந்துடும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் இண்டெக்ஸ் போகணும். அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். வந்த பிறகு இந்த ஆரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ நிஃப்டின்னு இருக்குது. ஒரு பேங்க் நிஃப்டி வேணும்னா இந்த வருது. இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிங்க வந்திருக்கு. இப்போ இது நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி, இங்கே நிஃப்டி, இங்கே பேங்க் நிஃப்டி இருக்குது. இப்போ இது எல்லா இடத்துக்கும் வரணும். அட் அ டைமில் இந்த 8 இடத்துலையும் இந்த பேங்க் நிஃப்டி வரணும் அப்படின்னா இந்த இதையே செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேங்க் நிஃப்டி வந்துடும். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் இந்த டைம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து சூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டைம் சூஸ் பண்ணாத பட்சத்தில் டேட் அண்ட் ரேஞ்ச், அந்த டேட் அண்ட் ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கிறப்ப எல்லாமே மூவ் ஆச்சு. இப்போ ஒரே ஒரு அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் மூவ் ஆகுது. டேட் ரேஞ்சுன்னு செலக்ட் பண்ணல, டைம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த டைம் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்துடும். உதாரணத்துக்கு இந்த இதில் கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம். அது 1ஆம் தேதிக்கு போகிறோம். அதாவது கோ டு அக்டோபர் 2025 1ஆம் தேதி போகணும் அப்படின்னா இதில் கோ டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1ஆம் தேதி போயிடும் இந்த இடத்துல. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் இருக்குது. இப்போ இது நீங்கள் 1ஆம் தேதிக்கு கொண்டு வரணும்னா தள்ளிட்டு இருக்கணும், ஒவ்வொன்றா பிடிச்சி தள்ளிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் அங்கே டைம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த இடத்துல அந்த 1ஆம் தேதிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன காட்டுது, 30ஆம் தேதி காட்டுது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் 30ஆம் தேதி போயிடும். இது 1ஆம் தேதினா
எல்லா இடத்துலையும் 1ஆம் தேதி வந்துடும். ஸோ டைமை சூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் எந்த டேட்டுக்கு போய் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே இடம் எல்லா இதுக்கும் வந்துடும். அப்படி பின்னாடி போயிட்டு வெனஸ்டே 24/2025 செப்டம்பர், இப்படி இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் அதாக தான் இருக்கும். ஆனால் மூவ் ஆகுறது ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் தான் மூவ் ஆகுது. இதில் டேட் ரேஞ்சை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1ல் மூவ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் மூவ் ஆகும். இது இதில் உள்ள மல்டி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறதுக்கான சில சிறப்பு அம்சங்கள். மறுபடியும் நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல டேட்டில் போயிட்டு டேட் 20ஆம் தேதிக்கு வந்துடுது. சரி, இது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உள்ளது. ஓகே, முக்கியமான டூல்ஸு சில டூல்ஸ் இங்கே இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டோம். அதேமாதிரி இந்த இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. லேபிள், இந்த லோ வருது. இதில் நிறைய தேவையில்லாத, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறப்ப தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய, இந்த மாதிரி இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்குது. இப்படி ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதில் அண்டு போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டே இருக்கும். புதுசாக ஆட் பண்ண எல்லாமே ஓகே. அதுமாதிரி இப்போ கர்சர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைம் வரையும் பார்த்தோம். ஒரே நேரத்தை காட்டுறதையும் இது நம்ம பார்த்துக்கலாம். இதேமாரி இன்னும் நிறைய இருந்துகிட்ருக்கு. இது பேசிக்கான விஷயங்கள். ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் கொடுத்த மூவ்மெண்ட்டு. அதில் அதிகமாக வந்து ட்ரெண்டு, சூப்பர் ட்ரெண்டு. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வச்சாலும் சரி,
அதில் அடுத்தடுத்த கேண்டில்கள் ஒரே கலராக இருக்கும்போது அதனுடைய மூமெண்ட் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வரும்போது வரும். இது டே சார்ட்டு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டில் கூட ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு இந்த மாதிரி வேறு வேறு கலர் வரதான் செய்யும். இது 1 மினிட்டுக்கு கூட பொருந்தும், எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் பொருந்தும். 1 மினிட்டோ 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ பொருந்தும். அதேமாதிரி சில இடங்களில் பெரும்பாலும் கேண்டில்கள் வந்து விக்கு இல்லாமல் இருக்காது. ஒரு 90% அந்த விக்கோடு தான் அது ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒரு 1 மினிட்ல ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படிங்கிறப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் விலை இறங்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்த இடத்துல அதாவது தொடர்ந்து மேலே போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு இறக்கம். மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும். இது பாயிண்ட் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் வரைக்கும் இது எடுக்குது. அந்த 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டையும் இந்த இடத்துல உள்ள ரெட் கேண்டில் இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் விக்கா மாறும். நல்ல வரைஞ்சிருக்க கோட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக ரிமூவ் ட்ராயிங் அப்படிங்கிறத ட்ரா பண்ணுறேன். எல்லா கோடும் போயிடுச்சு. இந்த இடத்துல இன்னொரு புதுசாக ஒரு லைன் வரைகிறேன். இந்த இடமோ இல்லை இந்த இடமோ வரைவோம். எதுக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டிலாக இருக்கிறது அடுத்த டைம் ஃப்ரேம், இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் இந்த இடம் இந்த விக்கு ஃபார்ம் ஆகிறது இப்படி தான். இப்போ இதே அடுத்து 10/21 17ஆம் தேதி 10/21 5 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா பாருங்கள், டோஜி மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல உள்ளே போகிறது, எந்த இடத்துல வெளியே வர்றது, இந்த மாதிரி விக்கை பார்த்து பயப்படுறது, ரெட் கலர் பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறப்ப நம்மளால் தொடர்ந்து ஆர்டர் எடுக்க முடியாது, உள்ளே இருக்க மாட்டோம். அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் மெம்பராக இல்லாட்டா கூட 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப கூட ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷனுக்கு போகும். அதே தொடர்ந்து அடுத்தடுத்து 1 ஹவர் க்ரீனாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். இப்போ நம்ம டே சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டே சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 நாள் க்ரீனாக இருந்திருக்கு. 3 நாளும் கேண்டில் க்ரீனாக இருக்குது, பேக் எண்டு க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டே சார்ட்டில் எப்படியும் ஒரு விக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த விக்கு கீழே போகுதா
மேலே வருதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியணும். அதாவது இது வரைக்கும் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆல்ட் ஹெச் வரைஞ்சா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும். இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் நம்ம ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லும். அந்த இதை கிளிக் பண்ணாலும் ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து உங்களுக்கு சைஸ் போதும், கலர் அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைம் ஃப்ரேம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் வேணும். அந்த மல்டி டைம் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணுறோம். ஒரு 3 சார்ட் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வரைஞ்ச லைன் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது டே சார்ட்டு. இந்த லைன் இங்கே இருக்குது. அதாவது விக்கோடைய இடத்த நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் என்ன டைம் ஃப்ரேம் 2 hour, இங்கே 3 minutes. இந்த இடத்துல ஒரு லைன் வருது, தன்னாலே வருது. அது மார்க்கெட்டோடைய முடிஞ்ச அந்த ப்ரைஸ். இந்த 3 minutesல கேண்டில் லெவல் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி காட்டிட்டு அந்த ப்ரைஸில் என்ன சொல்லுது. ஆக்சுவலாக இது இங்கே இங்கே இருக்கிறது நிஃப்டி 50. இது வேற என்னது, இதே நிஃப்டி 50 கொண்டு வந்துடுவோம். ஆல் நிஃப்டி 50 வந்துருச்சு. நிஃப்டி 50 2 hour, இதுவும் வேறு இதில் செலக்ட் ஆகிருக்கு. இதே நிஃப்டி 50 கொண்டு வந்துடுவோம். பேக் போயிட்டு ஆல் போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே இதில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி ஒரே இதில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு தடவையும் மாற்றலாம். இல்லாட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சிம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எதில் மாற்றினாலும் ஒரே இதாக மாறிடும். சரி, இப்போ நம்ம வந்ததை பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம். டே சார்ட்டோடைய பாட்டம் விக் ஃபார்ம் ஆனது, அடுத்து இன்னொரு பாடி ஃபார்ம் ஆனதுன்னு வச்சுக்கலாம். இந்த 2 லைன் இங்கே வரல, இதில் மற்ற டைம் ஃப்ரேமில் வரல. இதை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த லைன் மேலே பக்கத்தில் போகும்போது இந்த செலக்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்திருக்கு. அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சிங்க் இன் லே அவுட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. பட் இதில் வரல. அது என்னன்னு பார்த்துடலாம். மறுபடியும் அகைன் ஒன்ஸு சிங்க் இன் குளோபலி. இப்போ அந்த ப்ரைஸ் நேர் வச்சுருக்கிறேன். அந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, லைன் வந்துடுச்சு. அதாவது அந்த விக்கா ஃபார்ம் ஆன இடம் இது 2 hour சார்ட்டு. அந்த விக்கு ஃபார்ம் ஆன இடம் யாருக்கு 1 hourலேயும் பார்த்துடலாம். இது 1 hour சார்ட்டு. இதான் வந்து ஃபஸ்ட்டு 1 hour சார்ட். இது இதான் விக்கு ஃபார்ம் ஆன இடம்.
இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஆல்ட்டு ஹெச் அப்படி டைப் பண்ணாலும் சரி, இல்லை இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு ட்ரா ஹரிசாண்டல் லைன்னாலும் சரி வருது. ஸோ ஓகே, இதுக்கும் இந்த இடத்துலையும் காரணம் தெரில, இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் எடுத்துன்றது காரணம் தெரில, இங்கேயும் காரணம் தெரில. அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சப்போர்ட் அதில் தெரில. ஆனால் எல்லா இதுலையும் அப்படி தெரியாமல் இருக்காது. இப்போ அந்த இடத்துல இதை நான் 1 மினிட்டாக மாற்றுறேன். இப்போ இது மார்க்கெட் வந்து கேண்டில் இருக்குது, 1 மினிட் டைம் ஃப்ரேமு. நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் வந்துருச்சு. இந்த இடத்துல ஆர்டர் போடுறோம் அப்படின்னா இது இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதாவது மார்க்கெட்டே வந்து இந்த இங்கே இது வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த இடத்துலையும் இதுக்கான காரணம் தெரில. டூ ஹவர் சார்ட்டு. சரி, இப்போ நம்ம கணக்குப்படி இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா, ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் வந்துருச்சு அப்படின்னா மேலே போகும் அப்படிங்கிறது தான் ரூல். ஒருவேளை அது எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ப்ரைஸ் வரைக்கும் வரலாம், இல்லை இது வரைக்கும் வரலாம். ஆனால் க்ரீன் கலர் வந்ததுன்னா 1 ஹவருக்கு நம்ம கமெண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா 1 ஹவர் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது, 1 ஹவர் கேண்டில் கலர்னால் இந்த இடம். ஸோ பக்கத்தில் இந்த 1 ஹவரை கொண்டு வரணும்னா இதை 1 ஹவரை மாற்றிடலாம். ஒன்பதே கால் இந்த இடம். இங்கே இந்த இடம், அந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிடலாம். நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்னா, இந்த 1 ஹவரில் இந்த லைனை குளோபல் பண்ணலாம். சிங்க் லேஅவுட், லேஅவுட்டு சிங்க் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் சிங்க் ஆயிடுச்சு. இங்கே வரைஞ்ச லைன் அங்கே வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் என்னன்னா 3 மினிட்ஸ் வந்து அப்ரண்ட் சிக்னல் இருக்கும்போது 1 ஹவர் கேண்டில் க்ரீனாக இருந்தால் இது க்ரீனாக மாறணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 3 மினிட்ஸ் நம்ம வைக்கலை, 1 மினிட் மட்டும் வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து அங்கேயும் கொஞ்சம் தடுமாறுது, மேலே போகிறதுக்கு தடுமாறுது. அப்போ 3 மினிட்ஸில் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே வருது. இங்கேயும் சூப்பர் ட்ரெண்டு 3 மினிட்ஸ் டவுனில் தான் வச்சுருக்கு. ஆனால் இங்கேயே கொடுத்துருக்கு. சரி, இப்போ நாம் ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் அதுக்குரிய கான்ட்ராக்டில் வரணும். கான்ட்ராக்ட் மீன் நிஃப்டி. கான்ட்ராக்ட் வரும்போது ஆப்ஷன் போயிடணும். நிஃப்டி 50 வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காட்டக்கூடிய இடம் டேட்டு. இது நீ கம்பல்சரி
எந்த டேட்டுக்கு வேணுமோ அந்த இதுக்கு வந்துடுங்க. நமக்கு அங்கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,500. இது எல்லாமே இப்போதைக்கு இந்த ப்ரைஸுக்கு இது எல்லாமே இந்த மணின்னு சொல்லுவாங்க. 25,500 எல்லா இடத்துலையும் அந்த இது வந்துருச்சு, மாறி இருக்கு. இது 1 மினிட். டைம் வந்து 16ஆம் தேதி இங்கே இருக்கா, 17ஆம் தேதி இங்கே வருது. ஓகே, ஒன் மினிட் அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் கெய்கினஸில் வச்சுருக்குறோம். $927. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட், ஃபஸ்ட் அப் ட்ரெண்டு, இந்த இடத்துல ரெண்டாவது அப் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட்டு ரெண்டாவது அப் ட்ரெண்டு கொடுத்த பிறகு தான் இங்கே க்ரீனாக மாறுது. நம்ம எப்போவுமே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா $915, $918, $921, $924. இந்த இடத்துல கேண்டில் கலர் க்ரீனாக மாறுது. இங்கே சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கு பிறகு தான் இது கலர் மாறுது, க்ரீனாக மாறுது. இன்ஃபர்மேஷன் லைன் இருந்தது, அதை டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து மார்க்கெட் இறங்குது, இங்கே வெளியே வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. ஏன் இது இந்த இடத்துல காட்டுறேன்னா, இண்டெக்ஸுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அட் த மணியில் இருந்தால், அட் த மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு டைரக்ஷனுக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ரேட் இருக்குது, 25,545 மாதிரி காட்டுது. இல்லை இது 25,500 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும்போது நம்ம எடுக்கிறது மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால், கால் ஆப்ஷனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தெரில. இது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு ரீசெட் சார்ட் வீன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் சார்ட் வீன்னா இந்த மாதிரி வந்துடும், கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரி, அடுத்து டைம் ஃப்ரேம். இது 3 மினிட்ஸ், இது 1 ஹவர், இது டேயாக இருந்தால் பெட்டர். ஓகே, இது லாஸ்ட் டே, இது 1 ஹவர் கேண்டில். 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில். பாடி ஃபார்ம் ஆன பிறகு தான் உள்ளே போகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டுங்கிற மாதிரி வரும். அதாவது பாடி வந்து இது என்ன பண்ணோம்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கும், இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கும், இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகுது. அப்படி மறுபடியும் மேலே போகும்போது அந்த விக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறீங்க, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து அது மேலே போகும்போது உங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் வரும். ஆர்டர் எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும். எப்போவுமே நாம் இந்த ப்ரைஸ், அதாவது இப்போ இதில் வந்துட்டு இது நிஃப்டியில் இருக்குது, இது நிஃப்டியில் இருக்குது, இது நிஃப்டியில் இருக்குது. இந்த இடத்துல டே சார்ட்டில் இதனுடைய பாடி ஃபார்ம் ஆகிற இடம், அதனுடைய ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 25,550 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி இருந்ததுன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது
இந்த கார்னர் சர்ச்சுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 25,500 இதில் தான் சூஸ் பண்ணணும். ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்துட்டு முழுசாக கற்றுக்காமல் இருக்கிறது, ரெண்டாவது முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது, மூணாவது முழுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஏன் இந்த முழுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இதுக்கு இன்னொரு ப்ரைஸ் வரும். அந்த இடத்துல என்ன ப்ரைஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அப்படி தயக்கம் இருந்தால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இது தட்டி 9:15க்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இங்கே வரைக்கும் டச் பண்ணிட்டு தான் அது மேலே போகுது. அது எங்கே தெரிய வருது? அப்போ நீங்கள் இதில் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் ஒரு பிவட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு என்ன வேணால் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். மார்க்கெட் மூவாரே பிவட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த பிவட்டில் இருந்து இது இந்த 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு இந்த பிவட்டில் இருந்து இந்த பிவட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இந்த பிவட்லேருந்து இந்த பிவட்டுக்கும் இந்த பிவட்லேருந்து இந்த பிவட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு பிறகு மறுபடியும் கீழே இறங்குது. அந்த கீழே இறங்கும்போது விக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த விக்கு ஃபார்ம் ஆகிற இடத்துல இதனோட பாடியும் மேட்ச் ஆகி அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போகுது. அதே மாதிரி முடியும் போது கூட இங்கே வரைக்கும் இங்கே மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறக்கி இதனோட முடிவில் இந்த பாடி ஃபார்ம் ஆகுது. இந்த பாடி ஃபார்ம் ஆகும்போது ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக மேலே போயிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இது முடியுது. இது அந்த கேண்டிலோட ஃபார்ம் ஆகிற மெத்தடு. அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காட்டிட்டு அதுக்கு பிறகு கீழே இறங்கும்போது தான் இந்த பாடி ஃபார்ம் ஆகுது. இந்த பாடி ஃபார்ம் ஆகி கீழே வந்து இந்த விக்கு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த அடுத்த கேண்டில் கூட இங்கேருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஜம்ப் ஆகி இங்கே வந்து இந்த விக்கு எங்கே இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே போய் இங்கே விக்கு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதாவது பிவட் இருக்குது அந்த வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி இந்த இடத்துல முடிஞ்சு மறுபடியும் இப்படி தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல நாம் ஒருவேளை நீங்கள் கீழே இறங்குதுன்னு ஆர்டர் போட்டிங்கன்னா இது வரைக்கும் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஆனால் இதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம புட் ஆப்ஷன் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கால் ஆப்ஷன் பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் எந்த இதை வந்து ஆர்டர் எடுக்கணுனாலும் அந்த கான்ட்ராக்டில் போயிட்டு உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கான்ட்ராக்டில் க்ரீனாக இருக்கானா மட்டும்தான் உள்ளே போகணும். அப்படி பார்க்கும்போது இங்கே 1 hour டைம் ஃப்ரேமில் ஏன் அது வரைக்கும் போயிருக்கு, அதாவது ஏன் இந்த வரைக்கும் போச்சுங்கிறதுக்கு பதில் இங்கே இருக்குது. ஸோ ஒரு கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே வேணால் இருக்கலாம். அதாவது இண்டெக்ஸில் இருக்கலாம், ஃபியூச்சரில் இருக்கலாம், அல்லது ஆப்ஷனில் இருக்கலாம். சம்டைம் வந்து இது உல்டாவா இப்போ நம்ம கால் ஆப்ஷன் வச்சுருந்தா கூட புட் ஆப்ஷனில் கூட இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல க்ரீன் கொடுத்துருக்கு. நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன். இது என்னைக்கு டேட்டு? இதை முந்தின நாள். இதை விட்டுருவோம். இது க்ரீன், இந்த இடத்துல வெளியே வந்துடலாம். அடுத்து இங்கே க்ரீன், நீங்கள் இங்கே வெளியே வந்துடலாம். அடுத்த ஒரு க்ரீன், நீங்கள் ஆர்டர் போட்டு இங்கே வெளியே வரலாம். அடுத்து க்ரீன், இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் 11:27. இது வந்து டைம் ஃப்ரேம் 3 minutes வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 3 minutes வைக்கும்போது ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலை பார்த்து இப்போ இந்த கேண்டில் இறங்குது இல்லையா, இந்த கேண்டிலை பார்த்து இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது இந்த பிவட்டை உடைச்சிட்டு சூப்பர் ட்ரெண்டை உடைச்சிட்டு கீழே இறங்குற இடத்துல தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் மாறும். அது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். இது ஒரு ரூல்ஸ். அப்போ இந்த இடையில உள்ள கேப் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த இடம் பார்த்தீங்கன்னா 10:45, கிட்டத்தட்ட 1 ஹவர் கேண்டிலில் 10:15 கேண்டிலில், அதாவது ரெண்டாவது கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது கேண்டில் வந்து 10:15க்கு ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல் பாடியில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த இடம் வந்து ஏன் தடுமாறி இருக்குது, இப்போ நம்ம உள்ளேயா வெளியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதுதான் கேண்டில் கலர் க்ரீன், ஆனால் இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறனால என்னவோ அது நம்மளுக்கு க்ரீனாக இல்லை. அப்போ கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போதும் இது உடைக்காத வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். நான் சொல்கிறது 1 ஹவர் கேண்டில். இப்போ இதில் நம்மளுக்கு சப்போர்ட் சேர்க்குறதுக்கு அடிஷ்னலாக இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டே சார்ட்டு. டே சார்ட்டு கீழேருந்து மேலே போகிறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெங்தனாக இருக்கும். ஒரு வேளை இதுவும் பத்தாது அப்படின்னா, இது 1 ஹவர், இது 2 ஹவர். ஒரு 2 ஹவர் சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, இது 9:15, இது க்ரீனாக இருக்குது. இது டே சார்ட்டு, இது 2 ஹவர் சார்ட்டு, இது 1 ஹவர் சார்ட்டு, இது 3 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ 2 ஹவர் சார்ட்டும் இப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்கும் போதும், அதாவது டே சார்ட்டு க்ரீன், 2 ஹவர் சார்ட்டு க்ரீன், 1 ஹவர் சார்ட்டும் க்ரீனாக இருக்கும் போதும் இங்கே சூப்பர் ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் சிக்னலில் இருந்தால் அந்த கேப் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, கேப் வந்தால் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலில் ஹெகினாஸில் மாற்றுறோம். இந்த கேண்டிலை ஹெகினாஸிக்கு மாற்றுறோம். அந்த ஹெகினாஸி இங்கே இருக்குது. இத்தனை கேண்டில்ஸோடைய ஃபார்மிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் 2 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கேண்டில், இன்னொன்று ஹெகினாஸி. இந்த ஹெகினாஸிக்கு சூஸ் பண்ணும்போது அந்த ஃபியர்னஸ் போயிடும். இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இங்கே வெளியே வரலாம். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவர் கேண்டில் க்ரீன், 2 ஹவர் கேண்டில் க்ரீன், டே சார்ட் கேண்டில் க்ரீன். இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் டிசைட் பண்ணியிருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இறங்கக்கூடிய இடங்கள்ல, இப்போ இந்த இடத்துல வந்து டே சார்ட்டில் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் மேலே வச்ச உடனேயே இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இது எல்லாமே இப்போ வந்து செட்டிங்கில் ஹிட்டனில் வச்சுருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது. இந்த இடத்துல அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறவங்க எடுத்துட்டா கூட, இது எத்தனை மணி, 9:51, 10, இங்கே 10 மணிக்கு கொடுத்துருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பிவர் பாயிண்டை டச் பண்ணி மார்க்கெட் மேலே தூக்கியிருக்கு. இப்போ இதை ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னா, இப்படி மார்க்கெட் ஏறி இறங்கி போகும்போது இந்த இடம், உதாரணத்துக்கு இதனோட ப்ரைஸ் வந்து 239, 240 வச்சுக்கலாம். 240லேருந்து இங்கே இறங்குது ஒரு 2 கேண்டில், 240லேருந்து 290, ஒரு 20 பாயிண்ட் இந்த இடத்துல இறங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்த ப்ராஃபிட் இங்கே போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வரும்போது ஒரு 20 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். பயப்படுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா டைம்லையுமே கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் கீழே இறங்காது. இப்போ இந்த இடத்த நோட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10:18,
இதில் 4 சார்ட் இருக்குது. இது 3 மினிட்ஸு, இதை 5 மினிட்ஸாக மாற்றிடுறேன். இது 10 மினிட்ஸாக மாற்றிடுறேன். இதை 15 மாற்றிடுறேன். பத்து 18. ரீசெட் சார்ட் வியூ, ரீசெட் சார்ட் வியூ, ரீசெட் சார்ட் வியூ. ஓகே, ரீசெட் சார்ட் வியூ. 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். இப்போ இதில் 10-18க்கு போய் பார்த்தோம்னா இது கேண்டிலில் வச்சுருக்குறோம். கேண்டிலுக்கு மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இடம் தான் 10-18. இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிக்கலாம். வெர்டிகல் லைன் வரைகிறதுக்கு ஆல்ட் பி, அதை எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றதுக்கு ரைட் கிளிக், சிங்க் இன் லே அவுட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமில், அதாவது 3 மினிட்ஸில் ரெட்டு, 5 மினிட்ஸில் வேறு ஷேப், ஐ மீன் மைல்டு க்ரீன், 10 மினிட்ஸில் க்ரீன், 15 மினிட்ஸில் க்ரீன். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது இறங்கான்னு வரும். இன்னும் அடுத்து 15 மினிட்ஸ்க்கு அடுத்து 30 மினிட்ஸ் போனீங்கன்னா அது இன்னும் க்ரீனாக தான் இருக்கும். 4 இருக்குது. 5ஆவது சார்ட்டுக்கு போனோம்னா இது 5 மினிட்ஸாக இருக்குது. அதை நான் 30ஆக மாற்றிடுறேன். இங்கே வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குது, மறைச்சி வச்சுருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ட்ரேடிங் வியூவில். அந்த 10-15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்குது. ஸோ அதனால தான் அது கீழே இறங்கலை. அதனால தான் இதை வந்து ஹெய்னஸுக்கு மாற்றும்போது நம்மளுக்கு ஒரு பயப்பட தேவையில்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் கிடைக்குது. ஸோ ஒரு ட்ரேடிங் வியூவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். பட் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்ற முடியும். பாருங்க, ஸ்டேட்டஸ் லைனில் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். லோகோ அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து டைட்டில் செலக்ட் பண்ணால் நிஃப்டி 50 அப்படிங்கிறது வருது. சார்ட் வேல்யூ செலக்ட் பண்ணால் அந்த கேண்டிலுடைய டீட்டெயில் வருது. அங்கே கூட ஒரு ட்ரிபிள் டாட் வருது இந்த இடத்துல வார் சேஞ்சஸ்ன்னு வரும்போது. அடுத்து வால்யூம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வால்யூம் பற்றி இன்னொன்று சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் வியூ தவிர இண்டெக்ஸில், முக்கியமாக இண்டெக்ஸில் வால்யூம் வேறு எதுவும் வராது, ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் சேஞ்ச் வேல்யூ, இண்டிகேட்டர்ஸோட டைட்டில் பாருங்கள் இங்கே இருக்குது, என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இன்புட்ஸ், அதனுடைய இன்புட்டோட டீட்டெயிலோட காட்டுது. அடுத்து வேல்யூஸ், பேக்ரவுண்டு. ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறப்ப இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட்டஸ் லைனில் இந்த சார்ட்டில் இல்லாததெல்லாம் அங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி கேன்வாஸ் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரே மாற்றிடலாம். இந்த பிளாக் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட கலருக்கு மாற்றலாம். ஸோ அந்த கலர் சேஞ்சுங்கிறது இந்த கேன்வாஸில் நடக்குது. அடுத்து சிம்பிள்,
இந்த கேண்டில் கலர் கூட நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ கேண்டில் கலர் வந்துட்டு நம்மளுக்கு பேக் எண்டு வேறு கலர், அப்போ அது க்ரீனாக இருந்தது, இப்போ ப்ளூ மாதிரி மாறி இருக்குது. கேண்டில் கலர் க்ரீனாக மாறி இருக்குது. அதை இங்கே நீங்கள் எடிட் பண்ண முடியும். பாடி, இப்போ இதை நான் மாற்றிக்கிறேன். கேன்வாஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரை நான் எனக்கு கன்வீனியண்டான இந்த கலரில் வச்சுருக்கிறேன். இப்போது சிம்பிள் அதில் போயிட்டு இந்த கலரை எடிட் பண்ணால் கேண்டிலோட கலர் மாறும். இதில் இன்னொன்று இருக்குது, அதாவது பாடி, பார்டர், விக்கு, இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரே இதை பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் அதுலேயும் இன்னும் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஃபோன் இன்னும் போய் நோண்டினோம் அப்படின்னா சில நேரங்களில் எல்லாமே நம்மளுக்கு தலைவலியாக மாறிடும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஓகே, அடுத்து இந்த டைம். சில நேரங்களில் வந்து டைம் ஜோனில், அதாவது இந்தியன் டைம் அப்ளிகபிள் ஆகிருக்கு அப்படின்னா அது தொந்தரவு இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்தியன் டைம் கொண்டு வரணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த இதை எடுத்துக்கோங்க. UTC + 5:30 கொல்கத்தா, இதுதான் இந்தியன் டைம் மட்டும் நம்ம மாற்றுறது. இதை மொபைல்லையும் மாற்றிக்கணும். நிறைய பேர் சிலருக்கு அந்த இது வர்றதில்லை. ஏதோ ஒரு கண்ட்ரியோடைய டைம் ஜோன் காட்டிகிட்டு இருக்கோம். அங்கே நம்மளுக்கு இந்தியாவில் மார்க்கெட் 9:15 அங்கே வேறு டைம் காட்டும். அப்போ நீங்கள் இந்த இடத்த போய் மாற்றினீங்கன்னா மொபைலில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடிப்படையில் சில விஷயங்கள் முக்கியமானதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இப்படி ஒரு கிளிக் பண்ணுறோன்னா அது மறைஞ்சிடும். இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இந்த இடத்த எனக்கு தேவையில்லை. ஸ்கேல் அண்ட் லைன்ஸ், ஸ்டேட்டஸ் லைனில் போயிட்டு லோகோ மட்டும் பாதி இருந்தது, டைட்டில் எடுத்துடுறேன், சார்ட் வேல்யூ எடுத்துடுறேன், இதை எடுத்துடுறேன், இண்டிகேட்டர்ஸோடைய டைட்டில் எடுத்துடுறேன், இன்புட்ஸ் போயிடுச்சு, வேல்யூ எடுத்துடுறேன். ஸோ இப்படி பிளெயின் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பேக் எண்டு நீட்டாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிகிட்டே போயிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்குறோம். இந்த இடத்துல ஏன் க்ரீன், இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் வரலன்னா, அப்படி வரும்போது இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணு, அப்ளை, இதில் உள்ள இண்டிகேட்டர் எல்லாம் அங்கே வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய சார்ட்டு மறந்துடாதீங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு டே சார்ட் இருக்கிறது பெட்டர். ஓகே, டே சார்ட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 2 hour, இது டே சார்ட்டு, இது 2 hour, அடுத்து இது 1 hour. இந்த 1 hour 2 hour கலர் மாறும்போது, இப்போ 1 hour 2 hour மட்டும் பத்தாது, ஹையர் டைம் ஃப்ரேம் இதில் 30 minutes எடுத்துக்கலாம். பத்தேகால், 9:45. சரி, இப்படி எல்லாமே க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டை அந்த ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம்.
அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம், யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேடிங் எடுங்க. பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா தெரியும், இல்லைனாலும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ இந்த இடத்துல க்ரீனாக வருது, இந்த டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ், இங்கே எல்லாமே க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் வர்ற இடத்துல அதனுடைய ப்ரைஸ் உதாரணத்துக்கு 158 ரூபா. நான் உள்ளே போகிறேன், இங்கே ரெட்டாக மாறி இருக்குது, இது க்ரீன் முடிஞ்சிருக்கு, 158லேருந்து 310 இந்த இடத்து வரைக்கும் நான் உள்ளே இருந்திருக்கிறேன், எனக்கான ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் லைனை வச்சு ட்ரா பண்ணி ஒரு 141 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதம் 30 நாளில் 20 நாள் ட்ரேடிங் டேஸாக இருக்கும். அதான் 4 வாரம், வாரத்துக்கு 5 நாள், 20 நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சுட்டு இந்த கண்ணாடி மோகன் ராஜா அப்படிங்கிற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணி கிடைக்காத அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் முதல்ல சிங்கிள் லாட், ஒரு லாட் போட்டு ட்ரேட் எடுங்க. அது தரக்கூடிய ப்ராஃபிட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட்டாக இருக்கும்போது அடுத்தடுத்து உங்களுடைய அனுபவங்களை யூஸ் பண்ணி லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து வேறு ஆராய்ச்சியெல்லாம் போகாதீங்க. ஏன் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியிலே உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக போயிடும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். பட் வாட்ச் பண்ணி அது ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பாலும் மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இது வந்து யூ ஷேப்பு, பி ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு, டிக் மார்க், இந்த மாதிரி பலதரப்பட்ட விதங்களில் மூவ் ஆகுது. ஒரே மாதிரி மூவ் ஆகாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரியும் ஒரு எக்ஸிட்டையும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 மாதமோ 1 மாதமோ இல்லை 6 மாதமோ 1 வருஷமோ கூட செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் இதை தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம், ஸ்க்ரீன்ஷாட். இந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு டவுன்லோட் இமேஜ் அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். அது வந்து ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிருக்கும். இந்த டவுன்லோட்ஸில் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த இமேஜ். ஓகே, இப்போ இந்த இமேஜை நான் எடுத்துடுறேன். இப்போ லைவ் சாட்டுக்கு வந்துட்டோம். வேறு என்ன எமர்ஜென்சி அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தேவைப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு செட்டிங் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட், அதாவது இதை வந்து நான் மார்க்கெட்டு வந்து என்னால் இப்படியே வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் தொந்தரவு இல்லை, இல்லாட்டி அமௌண்ட் பே பண்ண சொல்லும். அது வந்து சில 100கள்லேருந்து சில 1000கள் அப்படிங்கிற மாதிரி போகும். அதுவும் கூட என்ன அப்படின்னா தனிநபருக்கு வேறு மாதிரி, ஒரு நிறுவனத்துக்கு வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள், இந்த ட்ரேடிங் வியூ சிம்பிள் தான் எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றவங்களுக்கான இதுதான். பழைய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே இவங்ககிட்ட இருந்தால் அதை
வாங்கி, அதாவது இந்த சாஃப்ட்வேரை வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே போயிட்டு இந்த செட்டப்புக்கு, இங்கே இருக்க செட்டப்புக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கலாம். மல்டி டைம் வந்து புதுசாக அந்த ப்ரீமியம் போகாதவங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு இங்கேயும் ஒரு இது சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாங்கள் வேறு வேறு பேரில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த செட்டப் சேவ் ஆகிடும். பட் எனக்கு அப்படி தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை வெளியே வரேன். இப்போ வெளியே வந்துட்டேன்னா அது என்ன கேட்குதுன்னு பாருங்கள். லீவ் சைட், அதாவது இதை விட்டு நம்ம வெளியே போகிறோமா அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் யூ மேட் மே பி சேவ்டு, இது நான் இப்போ என்னென்னவோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. தேவையில்லைன்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா லீவ் வெளியே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்துமே எல்லாமே அப்டேஷனில் போய்கிட்டே இருக்குது. இந்த அக்கேஷனில் இதுக்கு முடிவே கிடையாது, அதாவது நாட் எண்டு. அது அந்த மாதிரி எண்டிங்கில் இருந்திருந்தால் எதுவுமே இந்த அளவுக்கு வந்திருக்காது, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் இந்த கண்ணாடி மோகன் ராஜா அப்படிங்கிற இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். மற்ற இண்டிகேட்டரை விட அப்படி இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் ஒரு தடவை உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய். முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ வந்து இது வந்து நம்ம டீம் ஒர்க். இது மோகன்ராஜ் அப்படிங்கிற ஆளால் மட்டும் வரல, இது ஒரு டீம் ஒர்க். நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பேக் எண்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முகம் தெரிய வேண்டாம், என் பேர் வர வேண்டாம், என்னை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறவங்க தான் அங்கே அதிகம். அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த வளர்ச்சிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்க குரு தான். மாதா, பிதா, குரு. அந்த எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 பேரும் தெய்வத்துக்கு சமம். நான் எல்லாருக்கும் தலை வணங்கி இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.